பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும், எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொல்லாமலும் இருப்போம் என்றும் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. யார் எடுக்கிறா அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய கட்டளைக்கு உட்பட்டவர்கள். அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. நாங்க இனிமே இப்படி ஒரு தவற செய்ய மாட்டோம். அப்படி நாங்க அந்நிய நுகத்தோட பிணைக்கப்பட மாட்டோம் அப்படின்னு இங்க சொல்றாங்க. இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த திருமண உறவு, திருமண நிகழ்வு, இத நாங்க அந்நியரோட பிணைக்க மாட்டோம். அந்நியரோட ஒப்புரவாக மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நாமே நினைவு கூர்ந்து பார்க்கலாம். இப்ப ஜென்ரலா நம்ம திருமணம் செய்யும்போது என்ன செய்வோம்? ஒரு வாக்குறுதி குடுப்போம்ல. இன்பத்திலும், துன்பத்திலும், வாழ்விலும், தாழ்விலும். அதாவது மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். உன்னை கைவிடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுபோன்று இங்க இவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன? இதனுடைய தெளிவு என்ன அப்படின்னா, விசுவாசி அவிசுவாசியோடு பிணைக்கப்படக்கூடாது. அப்போ இங்க ஆண்டவர் சொல்ற விஷயம், அந்த திருமண நிகழ்வு, அந்த ஐக்கியம், அந்த உறவு, அதத்தான் ஆண்டவர் சொல்றாரே தவிர, அதாவது ஒளியில் இருக்கிறவங்க இருள்ல நடக்கக்கூடாது. ஒளியில் இருக்கிறவங்க இருள்ல இருக்கிறவங்கள ஒளியில கொண்டு வரணுமே தவிர, இவங்க போய் ஒளியில இருக்கிறவங்க இருள்ல நடக்கக்கூடாது. அதற்காக இங்க ஜாதிய பத்தியோ, மதத்த பத்தியோ, இல்ல வேற எதையோ பத்தியோ ஆண்டவர் சொல்லல. அப்படி பார்த்தா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அ இந்து சகோதரர்களோட பழக முடியாது. முஸ்லீம் சகோதரர்கள பழக முடியாது. ஜாதிய பார்த்தா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க உலக பிரகாரமா. ஆண்டவரிடத்துல ஜாதி, மதம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி பார்த்தா நம்ம யாரோடையுமே பழக முடியாது. ஆண்டவர் அத சொல்லவே இல்ல. அதுதான் நாம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இத தவறா புரிஞ்சுக்கிட்டு, உங்க ஆண்டவர் இப்படி சொல்றாரு, அவரே ஜாதி பார்க்குறாரு, அவரே மதம் பார்க்கிறாரு, அவர் அப்படி பிரிச்சு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. தவறு. அப்படி கிடையாது. அதுதான் அதனுடைய ஆழம் என்ன? என்ன சொல்றாரு? அப்படிங்கிறத பார்ப்போம். என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலகப் பண்ணுவார்கள். உன் குமாரத்தியை விலகப் பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதாவது வழி தப்ப பண்ணுவாங்க. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெறும் திருமணம் தானா அப்படின்னு நம்ம பார்த்தா, திருமணம் மாத்திரமல்ல, நம்முடைய இந்த நடைமுறை வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆவிக்குரிய பிள்ளைகளோட சேர்ந்து, ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கும்போது, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிகமாய் பலப்பட முடியும். ஆனால், ஆவிக்குரிய பிள்ளைகள் இல்லாதபடி, பெயரளவிலே இருக்கிறவர்களிடத்திலேயோ, இல்லன்னா அவிசுவாசிகள் இடத்திலேயோ நாம பழகும்போது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரப்படாது, பலப்படாது, ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படாது. அங்க மரணம் உண்டாகும், அழிவு உண்டாகும். இத நாம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு திருமண பந்தம்னு எடுத்துக்கிட்டா, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணோ, ரட்சிக்கப்பட்ட ஒரு பையனோ தான் திருமணம் பண்ணிக்கொள்ளணும். அதிலேயும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்.
ஒரு திருச்சபையிலே ரட்சிக்கப்பட்ட பொண்ணும் இருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட பையனும் இருக்கலாம், இல்ல வேறு திருச்சபையில இருக்கலாம், சுற்றியுள்ள இடங்கள்ல இருக்கலாம், உறவினர்கள் இடத்துல இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். ஆனா, தேவ சித்தமா? இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தேவனுடைய சித்தமா? இந்த பொண்ணுக்கு இந்த பையன் தேவனுடைய சித்தமா? அத முதல்ல நல்லா நம்ம கவனிக்கணும். ஆவிக்குரியங்க அப்படிங்கிறதுனால அப்படியே கண்ண மூடிட்டு போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அதிலயும் ஒரு தெளிவு வேணும். தேவ சித்தத்தை நாம அறிந்து கொள்ளணும். தேவன் வெளிப்படுத்துவார். ஏன்னா பல நேரங்கள்ல இல்ல, எல்லா நேரத்திலுமே மனிதர்களாகிய நாம் தவறு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஆனா தேவன் ஒரு நாளும் தவறு செய்கிறவர் அல்ல. அது ஆவிக்குரிய பெண்ணா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பையனா இருந்தாலும் சரி, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து காத்திருந்து, அதன்படி அந்த திருமண பந்தத்த நாம ஏற்படுத்தணும். சரி. இத இன்னொரு விதமாவும் பார்க்கலாம். சபை சம்பந்தம் கலப்பது, சபை பக்தி விருத்திக்கான சபைகளோட தான் சம்பந்தம் கலக்கணும். சபைங்கும்போது நம்மள சொல்றேன். அப்போ பக்தி விருத்திக்கு ஏதுவான சபையோட சேரும்போது தான் சபை விருத்தி அடையும், பக்தி விருத்தி அடையும், எல்லாமே அடையும். நான் பக்தி விருத்திக்கு அல்லாத சபையோடு சேரும்போது, அங்க என்ன ஆகாது? பக்தி விருத்தி அடையாது. அங்க முன்னேற்றம் காணப்படாது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்படி செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் முதல்ல கண்ணியா மாறுவாங்க. இன்னைக்கு பல குடும்பத்துல இது நடந்துட்டுருக்கு. வெறும் வெளிப்புறமான தோற்றத்தை மாத்திரம் பார்த்துவிட்டு, பெண் அழகா இருக்கலாம், பையன் அழகா இருக்கலாம், இல்ல அப்படின்னா நல்ல ஜாப்ல இருக்கலாம், நல்ல வசதியா இருக்கலாம், நல்ல ஒரு சுற்றுச்சூழல் இருக்கலாம். இப்படி எல்லாவற்றையும் பார்த்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுகிற குடும்பத்தின் நிலை என்ன ஆகுது அப்படின்னா, கண்ணியில போய் சிக்குகிற ஒரு நிலை. நாம பார்த்தோம்ல நியூஸ்ல. அந்த பொண்ணு பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. வரதட்சணை கொடுமைன்னு சிறு வயசு பொண்ணு. சூசைட் பண்ணிட்டு இறந்து போச்சு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதுதான் காரணம். அதுபோல இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல, கிறிஸ்தவ குடும்பங்கள்ல இது நடக்குது. ஏன்னா, தோற்றத்த பார்க்குறோம், பேக்ரவுண்ட பார்க்குறோம், தேவ சித்தத்த நாம பார்க்கிறத விட்டுட்டோம். அது கன்னியாவது, அது பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, கன்னி. அதே போல தான் சபைக்கும். ஒரு அவிசுவாசமான ஆளோட நீங்க தொடர்ந்து பழகிக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா, நீங்க காலப்போக்குல அவிசுவாசியாய் மாறி, உங்க வாழ்க்கை ஒரு கன்னியாக மாறிவிடும். அடுத்தபடியா வலையாகவும், உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் எப்படி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. கண்ணின்னு சொல்றாரு, வலைன்னு சொல்றாரு. அவ்வளோதான் பிடிக்கப்பட்ட மாதிரி தான். வலையில சிக்கின மீனு சாதாரணமா அது விடுவிக்கப்பட முடியுமா? அது தன்ன தானே விடுவித்துக் கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. விழாக்களுக்கு சவுக்காகவும், உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். நிச்சயமா ஒண்ண தெரிஞ்சுக்குங்க. நீங்க இப்படி பின்வாங்கி போய் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அந்நிய நுகத்தோடே பிணைத்தால், அந்நிய நுகத்தோடே சம்பந்தம் கலந்தால், இப்படிப்பட்ட சிக்கல்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்பதை மறவாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.